ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பழங்கள் அப்படின்னாலே சத்துக்கள் நிறைஞ்சது தான் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே போல் உலர் பழங்கள்லையும் ஏராளமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. ஸ்நாக்ஸ் நேரங்களில் இதை சாப்பிட்றதுனால எனர்ஜி கிடைக்கும். அந்த வகையில் நெல்லி, பேரிச்சை, திராட்சை, அத்தி இது மாதிரியான பழங்களை உலர வச்சு சாப்பிட்றது பல நூறு ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வருது. சீசன்களை அதிகமாக கிடைக்கும்ல, அந்த பழங்களை வீணாக்காம அதை உலர்த்தி பயன்படுத்துகிற வழக்கம் கிமு 1200க்கு முன்பிருந்தே நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறதுக்காக சான்றுகள் கூட தெரிவிக்குது. உலர்ந்த பழங்களில் அத்தியாவசிய கனிமங்கள், விட்டமின்கள், பைட்டோநியூட்ரியன்ஸ் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் தேவைப்படக்கூடிய நார்ச்சத்துக்கள் உட்பட எல்லா சத்துக்களும் இருக்குது. இதை நீண்ட நாட்களாக நம்ம பாதுகாத்து வச்சு சாப்பிடலாம். உலர்ந்த பழங்களில் ஊட்டச்சத்து அடர்த்தியாக இருக்கும். அதே நேரம் இதில் கலோரிகள் ரொம்ப அதிகம். இதை அளவோடு பயன்படுத்துறது நல்லது. ஆரோக்கியமான உடல்நிலையில் இருக்கிறவங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவு இந்த உலர் பழங்களை சாப்பிட்றது போதுமானதாக இருக்கும். இயற்கையான சர்க்கரையை கொண்டிருக்கக்கூடிய உலர் பழங்கள் இரத்த சர்க்கரையை பாதிக்கிறது இல்லை. ஆனால் சில வகை உலர் பழங்களில் பதப்படுத்துறதுக்காக அதிக சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த உலர் பழங்களை மட்டும் சர்க்கரை நோயாளிகள் தடுத்துக்கலாம். உலர்ந்த பழங்கள் பைட்டோநியூட்ரியன்ஸ்களோட மிகச்சிறந்த ஆதாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபீனாலிக் அமிலம், பிளனவாய்டுகள், பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இது மாதிரியான சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாகவும் இந்த உலர்ந்த பழங்கள் பயன்படுது. பாரம்பரிய உலர்ந்த பழங்களான திராட்சை, பிளம்ஸ், பேரிச்சை, அத்தி இது மாதிரியான ஃப்ரெஷ் பழங்களை இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் அதே நன்மைகளையும் உலர்ந்த பழங்களும் நமக்கு அப்படியே கொடுக்குது. இந்த உலர்ந்த பழங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதோட ஆரோக்கியமான பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்கப்படுத்துறதுனால பெருங்குடல் ஆரோக்கியத்திலையும் பெரும் பங்கு வகிக்குது. தினசரி உணவில் உலர் பழங்களை சேர்த்துக்கிற வழக்கம் இருக்கிறவங்க அதை உட்கொள்ளாதவர்களை விட குறைந்த உடல் எடை, குறைந்த இடுப்பு சுற்றளவு கொண்டவர்களாக இருப்பதா ஆராய்ச்சி தெரிவிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், உலர்ந்த திராட்சை. உலர்ந்த திராட்சைகள் நார்ச்சத்து நிறைஞ்சது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இதில் நிறையவே இருக்கு. கலோரி நிறைந்த இந்த உலர் திராட்சையை உணவுக்கு முன்னாடி சாப்பிட்றப்ப வயிறு நிறைந்த உணர்வு அது நமக்கு தரும். இதனால கலோரி நுகர்வு குறையுது. விளையாட்டு வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க போட்டிகளின் போது தங்களோட செயல்திறனை அதிகரிக்க இந்த உலர் திராட்சைகளை சாப்பிடலாம். செகண்ட் ஒன், உலர்ந்த பிளம்ஸ். நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், இரும்பு இது எல்லாமே இந்த உலர்ந்த பிளம்ஸில் அதிகமாகவே இருக்குது. மெனோபாஸ் அடைந்த பெண்களுக்கு எலும்பு பலவீனத்தை தடுக்கக்கூடிய சக்தி கூட இந்த உலர்ந்த பிளம்ஸுக்கு இருக்குது. தேர்ட் ஒன், உலர்ந்த நெல்லி. சர்க்கரை நோயாளிகளுக்கு இனிப்பு சேர்க்காத உலர்ந்த நெல்லிக்கனி நன்மை தரக்கூடியதாக அமையும். ஃபோர்த் ஒன், உலர்ந்த பேரிச்சை. இந்திய பெண்களுக்கிடையே இரத்த சோகை அதிகமாக இருக்கும். உலர்ந்த பேரிச்சை இருக்குல்ல, அது இரும்பை போன்ற சக்தி வாய்ந்தது. இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், உலர்ந்த மாம்பழங்கள். உலர்ந்த பழங்கள் இருக்குல்ல, அது சர்க்கரைக்கு மாற்றாக பயன்படுத்தப்படுது. உணவின் ருசியை அதிகரிக்கவும் இந்த உலர்ந்த மாம்பழங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாலட், இனிப்பு வகைகளில் உலர்ந்த மாம்பழங்கள் சேர்க்கிறத மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த உலர்ந்த பழங்களை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருவரது உடல்நிலை, வாழ்க்கை முறை, நாள்பட்ட நோய்கள் ஏதும் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். மருத்துவர், ஊட்டச்சத்து நிபுணர்களோட ஆலோசனையின் பேரில் உலர் பழங்களை சாப்பிடலாம். இந்த வீடியோவில் உலர் பழங்கள் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் உலர் பழங்களை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.